வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இந்த ஸ்டோரியினுடைய முதல் 2 பாகத்தை நான் ஏற்கனவே போட்டுட்டேன். இந்த 3வது பாகத்தை ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு இனிமேல் போட போகிறேன் அப்படிங்கிற ரீசனை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் பேசி அப்லோட் பண்ணி விட்டுருக்கேன். அதை நீங்களும் நிறைய பேர் பார்த்து என்னோட நிலைமையை புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இனிமேல் இது போல் தடங்கள் வராமல் நான் பார்த்துக்கிறேன். சரி, விஷயத்திற்கு வருவோம். அன்பான வியூவர்ஸ், இதனுடைய முதல் 2 பாட்டை தயவு செஞ்சு கேட்டுட்டு வந்தீங்கன்னா தான் இந்த ஸ்டோரியினோட டெப்த் உங்களுக்கு புரியும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். சரி, வீடியோக்குள்ளார போகலாம். அடுத்த நாள் கலைவாணியும் சித்ராவும் வழக்கம் போல இன்ஸ்டியூட்டுக்கு வராங்க. சித்ரா ரொம்ப எதிர்பார்த்தாங்க, எப்படியாவது இன்னைக்கு ராமு கிட்ட கலைவாணி தன்னுடைய லவ்வ சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா கலைவாணி எந்த நெர்வஸும் இல்லாத வழக்கம் போல இன்ஸ்டியூட்டுக்கு எப்பயும் வர போல வருவாங்க. ராமு அதே போல தான் வருவாங்க. 2 பேரும் அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சித்ராவுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடும். இருந்தாலும் சித்ரா கலைவாணி கிட்ட எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. அன்றைய நாள் அப்படியே போயிடும். இன்னும் இது போல 2-3 நாள் போயிட்டே இருக்கும். பிறகு கலைவாணி ஒரு மாதிரியா தன்னுடைய மனசை தைரியப்படுத்திக்கிட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு என்னன்னா, ராமுடைய லவ்வை ஏத்துக்கிறது. ஆனா அதே நேரத்துல ராமுக்கும் தனக்கும் உள்ள காதல இவங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மனசார ஏத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணணும். முக்கியமா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு கலைவாணி நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல கலைவாணி ரொம்ப ரொம்ப உறுதியா இருப்பாங்க. இந்த காதலுக்காக ராமுவோட நட்பு மட்டும் இல்ல, மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸோட நட்பு இழந்துடவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் தன்னுடைய லவ்வுக்கு தன்னுடைய மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு கலைவாணி ஆசைப்படுவாங்க. சரி, வர சண்டே அன்னைக்கு ராமுடைய லவ் ப்ரொபோசலுக்கு நம்ம ஓகே சொல்லணும். இது கண்டிப்பா மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் முன்னாடி தான் இது நடக்கணும். கூடவே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சம்மதிக்கணும் அப்படின்னு கலைவாணி சாங்கா மனசுக்குள்ளார ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சண்டே வர்றதுக்கு இன்னும் ஒரு 4 நாட்கள் தான் இருக்குது. இந்த நேரத்துல கலைவாணி வீட்டுல ஒரு ரொம்ப கஷ்டமான சம்பவம் ஒண்ணு நடந்து போகுது. அது என்னன்னு பார்க்கலாமா? வண்ணாரப்பேட்டையில பிளாட்ஃபார்ம்ல தான் அவங்க பாட்டி இட்லி கடை வச்சிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்னோம். கொஞ்சம் பாத்திரங்களை வச்சுக்கிட்டு ஸ்டவ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க பல வருஷமா அங்க இட்லி கடை நடத்திக்கிட்டு வராங்க. அதுல வர வருமானத்தை வச்சுதான் அப்பா அம்மா இல்லாத தன்னுடைய வளர்ப்புலேயே வளர்ற தன் பேத்தியான கலைவாணிக்கு வேண்டியதை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஒரு மார்வாடி நகை அடகு கடை வச்சிருப்பார். அவங்களுடைய வாசல் அந்த பிளாட்ஃபார்ம் தான். அந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த மார்வாடிக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு ஓரமா தான் பாட்டி இட்லி கடை போட்டிருப்பாங்க. இது பல வருஷமா நடத்திட்டு வராங்க. அதனால அந்த மார்வாடிக்கும் பாட்டிக்கும் எப்பவுமே ஒரு நல்ல நட்பு உண்டு. அந்த நகை அடகு கடை மார்வாடியோட மகனுக்கு பாட்டி இங்க இட்லி கடை வச்சிருக்கிறது சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் அந்த பாட்டிக்கு அவனுடைய அப்பா சம்மதம் இருக்கிறதுனால அவனால ஒன்றும் சொல்ல முடியல. அதனால வேண்டாம் வெறுப்பா அங்க கடை நடத்த விட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அதே நேரத்துல ஏதாவது சமயம் கிடைச்சா அந்த பாட்டியோட கடை காலி பண்ணிடணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த டைமிங்ல தான் அங்க பிளாட்ஃபார்ம் கடையெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லி கார்பரேஷன் நோட்டீஸ் விட்டு இருக்கும். அந்த நோட்டீஸ் அந்த மார்வாடி கடைக்கும் கிடைச்சிருக்கும். அந்த அடகு கடை ஓனருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனா அவருடைய பையனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் இந்த விஷயத்த மறைச்சிருவான். நம்ம டைரக்டா சொல்லி காலி பண்ண முடியாது, இப்படி கார்பரேஷன் வந்து காலி பண்ணிட்டு போட்டோம், அப்பதான் இந்த பார்ட்டியோட டிஸ்டர்பன்ஸ் நம்ம கடைக்கு இருக்காது அப்படின்னு அந்த பையன் முடிவு பண்ணிருப்பான். அதனால நோட்டீஸ் வந்த விஷயத்த தன்னுடைய அப்பா கிட்ட சொல்ல மாட்டான், இந்த பாட்டி கிட்ட சொல்ல மாட்டான். அவன் கடைக்கு 2 பக்கத்திலயும் உள்ள பக்கத்து கடைக்காரங்கள்ட்டையும் இந்த விஷயத்த சொல்லி வச்சிருப்பான். அவங்களும் பாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. திடீர்னு கார்பரேஷன்காரங்க போலீஸோட ஒரு வண்டியோடையும் வருவாங்க. பாட்டி கடை மட்டுமல்ல, அந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டிருந்த வேற என்னென்ன கடைலாம் இருக்கோ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டே வருவாங்க. அதுல ட்விஸ்ட் என்னன்னா, மற்ற கடையெல்லாம் காலி பண்ணும்போது அந்த கடை வச்சிருக்கவங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எடுத்துக்குவாங்க, அதுக்கு கார்பரேஷன் விட்டு கொடுப்பாங்க. ஆனா பாட்டி கடை மட்டும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. பாட்டி கடையில உள்ள சிலிண்டரு, ஸ்டவ் எல்லா பொருட்களையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அள்ளி வண்டியில போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. பாட்டி எவ்வளவு கெஞ்சி பார்க்கும், சண்டை போட்டு பார்க்கும், போராடி பார்க்கும். பாட்டி தன்னோட நெஞ்சிலேயே அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. எதுவும் நடக்காது. இதுக்கும் அந்த மார்வாடி மகன் தான் காரணம். கடையை காலி பண்ணி பாத்திரம், ஸ்டவ், சிலிண்டர் இப்படின்னு எல்லா பொருட்களையும் அந்த பாட்டிகிட்ட ஒப்படைச்சா கொஞ்ச நாள் கழிச்சு ஆற போட்டு அப்புறம் இந்த பாட்டி வந்து மறுபடியும் கடை போட்டுடும். அதனால எல்லா பாத்திரங்களையும் எல்லா பொருட்களையும் கார்பரேஷன்காரனை அள்ளிட்டு போக சொல்லி அந்த பையன் தான் கார்பரேஷன்காரனுக்கு பணமும் கொடுத்திருப்பான். இந்த நேரத்துல அந்த மார்வாடி சேட்டு ராஜஸ்தான் போயிருப்பாரு. அதனால அந்த பையனுக்கு ரொம்ப வசதியா போயிடும். பாட்டி ரொம்ப ஓவரா நெஞ்சில அடிச்சுட்டு அழுதுல பாட்டி மயங்கி விழுந்துரும். அங்க பக்கத்துல இருக்கவங்க தூக்கிட்டு போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. அப்பதான் வீட்டுல இருந்து ஐடிஐ போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிற கலைவாணிக்கு இந்த நியூஸ் வரும். கலைவாணியும் பதறி அடிச்சுக்கிட்டு போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல தன்னுடைய பாட்டியை போய் பார்ப்பாங்க. பாட்டி ரொம்ப மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆகி ரொம்ப மயக்கமாகி கோமா ஸ்டேஜ் மாதிரி கிட்டத்தட்ட படுத்து கிடப்பாங்க. டாக்டர் கிட்ட கலைவாணி தன்னுடைய பாட்டியினோட நிலைமை பத்தி கேட்பாங்க. அதுக்கு டாக்டர் அவங்க மனசு ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அடைஞ்சிருக்காங்க. அதனால ஏற்பட்ட டிப்ரெஷனால பாட்டி ரொம்ப மயக்கமா இருக்கிறாங்க. இந்த ஓவர் டிப்ரெஷனை இவங்களோட வயசான உடம்பு தாங்கிக்க முடியல. அதனால தான் ரொம்ப பெக்குலியரான கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அதனால 24 மணி நேரம் கழியட்டும், அப்பதான் எங்களால ஒரு நல்ல முடிவை சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுவார். கலைவாணிக்கு அழுது அழுது கண்கள்ல கண்ணீர் வத்தி தான் போகும். ரொம்ப நேரம் ஆகிட்டே போகும். கலைவாணிக்கு சோறு, தண்ணி, பசி அப்படின்னு எந்த உணர்வும் இருக்காது. இந்த உலகத்துல தனக்குன்னு இருக்கிற தன்
தன் ஒரே பாட்டி இனிமேல் தனக்கு கிடைப்பாங்களோ கிடைக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற பயம் கலைவாணிக்கு அவங்க மூளை ஃபுல்லாக மனசு ஃபுல்லாக சூழ்ந்திருக்கும். அவங்க மூளையையும் மனசையும் சூழ்ந்திருக்கிற அந்த சோகமே அவங்கள ரிலாக்ஸ் ஆக விடாது. அதனால தான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஃபோன் பண்ணுறதுக்கு தோணாத பைத்தியம் பிடிச்ச மாதிரி பாட்டி முகத்தை பார்த்துக்கிட்டே பக்கத்தில் ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாங்க. அப்போ கலைவாணியோடைய ஃபோன் ரிங் அடிக்குது. ஒரு முறை இல்லை 3 முறை ரிங் அடிச்சு கட் ஆகுது. கலைவாணி கவனிக்கல. அதுக்கு காரணம் கலைவாணியோடைய பாட்டிக்கு ஏற்பட்டுக்கிற நிலைமை கலைவாணியோடைய மைண்டை ரொம்பவும் பிளாக் பண்ணி வச்சிருக்குது. இதே போல 2-3 தடவை ரிங் அடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு சுயநினைவு வந்த மாதிரி கலைவாணி போன் எடுத்து காதில் வைப்பாங்க. போன்ல வந்த தகவலை கேட்டு கலைவாணி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. பாட்டி அப்படிங்கிற ஒரு கிளை போனாலும் இன்னொரு கிளை இருந்தது. அந்த கிளை இப்போ ஒடிஞ்சிட்டு அந்த கிளையில இருந்த கலைவாணி கீழே விழுந்து பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரியான ஃபீலிங் ஏற்படுது. அப்படியே கலைவாணியோடைய மூளை பிளாக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துக்கு போறாங்க. அப்படியே அவங்க உடம்பு தரையில சாயுது. போன்ல கலைவாணி கேட்ட விஷயம் அவங்க படிக்கிற இன்ஸ்டியூட்டோட ஹாஸ்டல், அதாவது அந்த காம்பவுண்டில் அதுக்கான ஹாஸ்டலும் இருக்குது. அந்த ஹாஸ்டல் மொட்டை மாடியில் கலைவாணி ஃப்ரெண்ட்ஸ் 7 பேருக்கும் சண்டை உருவாகிருக்குது. முதல்ல வாய் தகராறாக ஆரம்பித்து பிறகு சட்டை கிழிச்சிக்கிற லெவலுக்கு போய் சண்டை ஆயிருக்குது. இந்த சண்டைக்கு மைய காரணம் கலைவாணியை பற்றி பேச்சு வந்தது தான். அதாவது யார் லவ் பண்ணுறது, யார் விட்டு கொடுக்கறது, இதுதான் அங்கே உருவான பிரச்சனை. இதை கேட்ட கலைவாணி ரொம்ப ரொம்ப வருந்தி போகிறாங்க. எவ்வளோ நாள் எவ்வளோ தூய்மையான நண்பர்களாக இருந்தோம், இந்த நட்புக்குள்ளார எப்படி காதல் அப்படிங்கிறது ஒன்று உருவாச்சு. அப்படி உருவாக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நான் ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருந்துட்டேனா அப்படின்னு மனசுக்குள்ளார எண்ணி எண்ணி ரொம்ப அழுவாங்க. இந்த பக்கம் பாட்டி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. அந்த பக்கம் தன்னுடைய நண்பர்கள்லாம் நம்மளை காரணமாக வச்சு அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற கவலை கலைவாணியோடைய மனசு ரொம்ப ரொம்ப அழுத்தம் கொடுக்கும். பாட்டியை பார்ப்பதற்காக பக்கத்து வீட்டு அம்மா வந்திருப்பாங்க. அந்த அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் இங்கே இருந்து பார்த்துக்குன்னு சொல்லிட்டு கலைவாணியை ஹாஸ்டலுக்கு கிளம்புவாங்க. ஹாஸ்டலுக்குள்ளார நுழைஞ்சதும் அவங்க மொட்டை மாடி போகிற படிக்கட்டில் ஏறி கலைவாணி போவாங்க. மொட்டை மாடிக்கிட்ட நெருங்கிறதுக்கு முன்னாடியே மேலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலைவாணியை பற்றி மறுபடியும் பேசிக்கிட்டு ஒருத்த சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது கலைவாணி காதில் விழும். அதிகமான வேதனை, அதில் கொஞ்சம் கோபம். இப்படி இருந்தவங்களுக்கு இப்போ மனசில் கொஞ்சம் தயக்கமும் பயமும் வரும். அதனால் மேலே மொட்டை மாடிக்கு போகாமல் அங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நின்று கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே சித்ரா குரலும் கேட்கும், ராமு குரலும் கேட்கும். ஆக சித்ரா கலைவாணிக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு அங்கே வந்திருக்கிறாங்க. அந்த சித்ரா தான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. கலைவாணி வந்து ராமுவை லவ் பண்ணுறதாவும் அதனால் நீங்கள்லாம் விட்டு கொடுத்து போங்க, கலைவாணிக்கு ராமு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சித்ரா எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் சித்ராவுக்கு மட்டும் இல்லை, மற்ற அவங்களோட ஜென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே பாட்டிக்கு இப்படி ஆயிருக்கிறது இன்னமும் தெரியாது. அப்படி சித்ரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க நண்பர்களில் பாஸ்கர் அப்படின்ற ஒரு பையன் ஒரு வார்த்தையை விட்டுருவான். ஓஹோ, கலைவாணிக்கு ராமு தான் பிடிச்சிருக்கா, சரி சரி, பொருளாதாரத்துலையும் அழகுலையும் ராம் தான் அழகாக இருக்கா, அவனை தான் பிடிக்கும், எங்கெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல கலைவாணியோடைய நெஞ்சில் வந்து ஈட்டி பாஞ்ச மாதிரி இருக்கும். இதை கேட்டு கலைவாணி ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. அட கடவுளே, என்ன இது கொடுமை, என்னுடைய அப்பா அம்மாவை என்னோட சின்ன வயசுலேயே கடவுள் பறிச்சுக்கிட்டார், எனக்கு பாட்டியை மட்டும்தான் விட்டு வச்சிருக்கார். என்னுடைய அப்பா அம்மாவை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டதுக்கு பரிகாரமாக தான் எனக்கு கடவுள் உங்கள் 7 பேருடைய நட்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். என் கூட இவ்வளோ நாள் பழகி என்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டது இவ்வளோதானா பாஸ்கர்? எனக்கு ஒன்றுனாலோ என்னை பற்றி யாராவது தப்பாக பேசினாலோ உனக்கு அப்படி கோவம் வருமே, எனக்காக நீ அப்படி துடிப்பியே. ஆனால் இப்போ எப்படி உன் மனசில் இப்படி தவறான ஒரு எண்ணம் வந்தது? நான் பணத்தையும் அழகையும் பார்த்து பழகிறவளா, என்னை இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி தன் தலையில் கையால் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க கலைவாணி. இவ்வளவு நாளாக எனக்கு நீங்கள் எல்லோரும் உற்ற தோழர்களா, எனக்கு ஒன்றுன்னா துடிச்சு போகிற சகோதரர்களாக இருந்தீங்க. இப்படி இருந்த உங்கள் மனசில் என்னை பற்றி இந்த எண்ணம் வர்றதுக்கு நான் எந்த வகையிலே காரணமாக இருந்துட்டேன்னா என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் நின்று நிதானமாக நான் அழுது தீர்த்துட்டு பிறகு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு மனசுக்குள்ளார ஒரு முடிவு எடுத்தவங்களா மறுபடியும் மாடிப்படி ஏறி மொட்டை மாடிக்கு போவாங்க கலைவாணி. கலைவாணியை மொட்டை மாடியில் பார்த்ததும் சித்ராவிலேருந்து மற்ற எல்லோரும் சுதாரிச்சுக்கிட்டு எதுவும் நடக்காத மாதிரி காட்டிக்குவாங்க. கலைவாணியும் தன்னுடைய பாட்டி பற்றின கவலையையும் மறந்து மேலே நடந்த சண்டையை பற்றி மறந்து தனக்கு எதுவும் தெரியாத மாதிரியும் இப்போ தான் புதுசாக மேலே வர மாதிரியும் இயல்பாக காட்டிக்கிட்டு சிரித்த மாதிரி போவாங்க. மற்ற நண்பர்களும் செயற்கத்தனமாக சிரித்து வைப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் சித்ரா, நான் ஒரு வேலையை அந்த பக்கம் வந்தேன், கீழே வாட்ச்மேன் சொன்னார். சித்ராவும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் மேலே மொட்டை மாடியில் பேசிக்கிட்டு இருக்கிறதா அவர் தான் சொன்னார். சரி, உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். இப்போ இங்கே எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கலைவாணி கேட்க அவங்க எல்லாம் ஒரு மாதிரியாக முழிச்சிக்கிட்டு சமாளிப்பாங்க. நல்ல வேலை இங்கே நடந்தது எதுவும் கலைவாணி பார்க்கல கேட்கல போல இருக்குது அப்படின்னு சித்ரா தான் நம்பிக்கிட்டு சித்ரா தான் அவங்கள்ட்ட சமாளிச்சுக்கிட்டு பேசுவாங்க. ஆமாம் கலைவாணி, நானும் ஒரு வேலையாக தான் வந்தேன், அப்படியே இந்த பசங்கள்லாம் மேலே இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதை மேலே வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் கலைவாணி, நாங்கள் சில டவுட்ஸ்லாம் இருந்தது, அதனால் எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சும்மா மேலே வந்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி சமாளிப்பாங்க. இந்த பதிலையும் அந்த பாஸ்கர் தான் சொல்லுவான். அதுக்கு மற்றவங்கெல்லாம் ஆமோதிப்பாங்க. சரி ஓகேடா, என்கிட்ட 2 விஷயம் இருக்குது, நாளைக்கு தான் உங்களை சந்தித்து எல்லாத்தையும் சொல்லாமல் நினச்சேன், இன்றைக்கே பார்த்தாச்சு, இப்பயே சொல்லிடுறேன்னு. விஷயம் நம்பர் 1, இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான்.
என் பாட்டி எனக்காக வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அப்படின்னு கலைவாணி சொன்ன உடனே ராமு முகம் ரொம்ப பேய் அரைஞ்ச மாதிரி ஆகிடும். சித்ராவும் ரொம்ப அதிர்ச்சியாக கலைவாணியை பார்ப்பாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆகி ஒருத்த பார்த்துக்குவாங்க. இதை எல்லாத்தையும் அவங்களுடைய முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கலைவாணி ஆனால் தெரிஞ்சிக்காத மாதிரி மறுபடியும் பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்து விஷயம் நம்பர் 2, ராமு என்ன லவ் பண்ணுறதா என்கிட்ட சொன்னான். ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு யாரு மேலே எந்த விருப்பமும் கிடையாது, இன்க்ளூடிங் ராமு. இதை ராமுகிட்ட நான் அப்பவே சொல்லியிருக்க முடியும். இருந்தாலும் அவன் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணு ராமு, நான் சொல்கிறேன், அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். பிறகு கலைவாணி ராமுவை திரும்பி பார்க்குறாங்க. தான் மனசுக்குள்ள ராமு மேலே இருந்த காதலை இவங்களே கழுத்து நெரிச்சு கொள்கிற அந்த வேதனையை மறைச்சிக்கிட்டு சிரிச்ச மாதிரி பேசுவாங்க. என்ன ராம், அன்னைக்கு சொன்னேன்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காத, இதை நான் அப்பயே சொல்லியிருப்பேன், நீ ஏதாவது நினச்சிக்குவே அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ சொல்கிறேன். நம்ம என்றைக்குமே எல்லாருமே சுத்தமான தூய்மையான ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்களும் அப்படி தானே என்கிட்ட பழகுறீங்க. என் பாட்டி கேட்டப்போ கூட அதுதான் சொன்னேன். என் பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, அந்த பசங்களில் எவனையாவது ஒருத்தனை உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, அவனே கட்டி வைக்கிறேன். இல்லை அவனு எவனாவது ஒருத்தன் உன்னை லவ் பண்ணுறதா உங்ககிட்ட சொல்லியிருந்தா அதை என்கிட்ட சொல்லு, நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. நான் நல்லா பாட்டியை திட்டி விட்டேனே. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் மேலே தூய்மையான நட்பு வச்சுருக்காங்க, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தாத அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டியை ரொம்ப திட்டேன். அப்புறம் தான் பாட்டியோட சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளை எனக்கு சொன்னாங்க. நானும் பாட்டிக்கு ஓகே சொல்லிட்டேன். என்னுடைய மேரேஜை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் முன்னேறது நடத்தி வைக்கணும். இந்த மேரேஜில் என்னுடைய பிறந்த வீட்டு இடமும் நீங்கள் தான், என்னுடைய அப்பா அம்மா ஸ்தானமும் உங்களுக்கு தான், எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் தான், பிரதர்ஸும் நீங்கள் தான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இந்த கலைவாணி கிட்ட ஒன்றுமே கிடையாது. என்னுடைய முழு பலமும் நீங்கள் தான். அதுவும் பாஸ்கரை பார்த்து குறும்பா சிரிச்சபடி, டே இங்கே இருக்கிறவன்னு ஒரு வயசு அதிகம் நீ தானே, நாளைக்கு எனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் தாய்மாமன் நீ தான்டா அப்படின்னு சொல்லி சிரிக்க, பாஸ்கரும் தான் வேதனையை மனசுக்குள்ளார மறைச்சிக்கிட்டு அவனும் சிரிப்பான். மற்றவங்கெல்லாம் அடுத்து சின்ன சின்ன தாய்மாமன்கள். அதுவும் ராம் தான் கடைக்குட்டி தாய்மாமன். என்ன ராமன் சொல்கிறது அப்படின்னு அவனை பார்த்து கண்ணை சிமிழிச்சபடி சிரிப்பா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சித்ராவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் கலைவாணி பார்ப்பாங்க. சரி என்னடா நான் இவ்வளோ சொல்கிறேன், யாருமே எந்த ரியாக்ஷனுமே காட்டவே இல்லை, எந்த ரிப்ளையும் பண்ணலை, சொல்லுங்க என்ன? அதை கேட்டு சுதாரிச்சுக்கிட்ட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஓ தாராளமாக செய்யலாமே, நம்ம கலைவாணிக்கு ஒரு கல்யாணம்னா நமக்கு அது வந்து திருவிழாடா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்குவானுங்க. ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளையோட போட்டோவை எனக்கு காட்டினாங்கன்னா உங்களுக்கு கொண்டாந்து காட்டுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன கலைவாணி பிறகு மெல்ல ராமுவை திரும்பி பார்ப்பாங்க. ஒரு நிமிஷம் மௌனமாக அவனை பார்ப்பாங்க. பிறகு, ராம் எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நீ உன்னுடைய விருப்பத்தை என்கிட்ட சொன்ன உடனே இந்த பதிலை அப்பயே சொல்லியிருக்க முடியும். உன்னை மூஞ்சில் அடித்த மாதிரி நான் பதில் சொன்ன மாதிரி ஆகிடும். அதனால் அப்போ சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்னு தான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டேன். அதனால தான் இப்போது அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொல்கிறேன், என்னை தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காத, என்றைக்குமே நம்ம எல்லாரும் 100% பியூர்லி ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகேவா, எல்லாருக்கும் பாய் பாய், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கலைவாணி திரும்பி பார்க்காம படிக்கட்டு விட்டு இறங்கி நடந்து போயிட்டே இருப்பாங்க. நடந்து போகிற கலைவாணியோட கண்கள் கலங்கும், மனசுக்குள்ளார அழுதுகிட்டு கண்ணீர் வழிய நடந்து போயிட்டே இருப்பாங்க. ராமுவை விரும்புகிறதா கலைவாணி சொல்லிட்டு இப்படி திடீர்னு எதிர்பாராத இந்த பதிலை சொல்லுவான்னு சித்ரா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால அவங்களே அதிர்ச்சியில் இருப்பாங்க. இப்போ தான் திடீர்னு மீண்டு உடனே கலைவாணியை விரட்டி பிடிக்கிற மாதிரி வேக வேகம் நடந்து கலைவாணியை நெருங்கி போவாங்க. மின்ட்டு பஸ் ஸ்டாண்டில் கலைவாணி கையை பிடிச்சி ஒரு ஓரமாக இழுத்துட்டு போய் சித்ரா கேட்பாங்க, ராமுவை நீ லவ் பண்ணதா என்கிட்ட சொல்லிட்டு யாரு மேலுமே காதல் இல்லை, அதுவும் காதல் அப்படிங்கிறது ஒன்று என் மனசில் இல்லவே இல்லைன்னு அவ்வளோ கேஷுவலாக சொல்லிட்டு வரியே, உண்மையில் அங்கே மேலே என்ன நடந்தது அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சித்ரா கேட்பாங்க. ஒரு நிமிஷம் சித்ராவை நிதானமாக பார்த்த கலைவாணி, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல சித்ரா ஷாக்காயிடுவாங்க. என்ன தெரியும் உனக்கு, உண்மையிலே என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஆச்சரியமாக சித்ராவை பார்க்க, அதுக்கு சிரித்தபடி கலைவாணி சொல்லுவாங்க, என்ன யார் லவ் பண்ணுறது யார் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற சண்டை அதானே அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சித்ரா மேலும் ஷாக் ஆவாங்க. பிறகு சமாளிச்சுக்கிட்டு சித்ரா தான் பேசுவாங்க, சரி எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கு, அதெல்லாம் காட்டிக்காம தான் பேசிட்டு வந்தியா அப்படின்னு சொல்ல, பின்ன என்னடி பண்ண சொல்கிற, என் பேரை வச்சு எல்லாம் சண்டை பிடிச்சிக்கிறானுங்க, எல்லாரும் என் மேலே தூய்மையான நட்பு வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படிப்பட்ட அவங்க மனசுலையும் ஒரு காதல் வர்றதுக்கு நான் எந்த வகையில் அவங்க மனசை பாதிச்சிருக்கிறேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் என்னை எவனாவது ஏதாவது குறை சொல்ல முடியுமா? என்னை எவனாவது ஏதாவது குறை சொல்லிட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கொடுத்துருப்பாங்களா? அப்படி எனக்கு ஒரு பேலன்ஸாக இருந்தானுங்க. அதே மாதிரி எக்கனாமிக்கலாகவும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் பின்னாடி இந்த 7 பேரும் எப்படி தெரியுமா, சினிமாவில் ஒரு பொண்ணு இருப்பா, அவளுக்கு பின்னாடி 7 அண்ணன் இருந்தால் அவளுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு, அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு தெம்பு எனக்கு இருந்துச்சு. எனக்கு ஒன்றுனா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி என்னை லவ் பண்ணுறதை பார்த்து நான் அவனோட தப்பாக நினைக்கல, அவனோட மனசில் அந்த எண்ணம் வர்றதுக்கு நான் தான் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்துட்டேன் போல. ராமு என்கிட்ட அவன் விருப்பத்தை சொன்ன அன்னைக்கு நான் இப்படிலாம் ஆகும், இப்படிலாம் நடக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். அதனால் ராமு கண்டிப்பாக என்னை புரிஞ்சுப்பான், அவன் தப்பாலாம் நினைக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என் லவ்வோட என்னோட 7 ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம். லைஃப்பில் நமக்கு ஒரு வாழ்க்கை துணையை காதல் மூலமாகவோ இல்லை வீட்டில் நடக்கிற அரேஞ்சு மேரேஜ் மூலியமாகவும் நமக்கு கிடைச்சிடும். ஆனால் இந்த மாதிரி 7 ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் தூய்மையான நட்போட எனக்கு ஒன்றுனா துடிச்சு போகிற இந்த மாதிரி அருமையான ஃப்ரெண்ட்ஸு யாருக்கு கிடைப்பாங்க?
அதுவும் இப்போ இருக்கிற இந்த கலியுகத்தில் இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா? ஒரே ஒரு ராமுவோடைய காதலுக்காக என்னுடைய 7 ஃப்ரெண்ட்ஸோட நட்பை நான் இழக்க விரும்பலை அப்படின்னு கலைவாணி சொன்னதும் சித்ரா ஏதோ சொல்ல வர பிறகு கலைவாணி தடுத்து நீ எதுவும் சொல்ல வேணாம், பசங்க எல்லாரும் நல்ல பசங்க புரிஞ்சுப்பாங்க, அதனால நீயும் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை இதோட விடு அப்படின்னு கலைவாணி பேசிக்கிட்டு இருக்கும்போது கலைவாணியோட ஃபோன் வந்து ரிங் அடிக்குது. ஃபோனை ஆன் பண்ணி காதில் வைக்க மேலும் கலைவாணிக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கு. என்னன்னா அங்கே பாட்டி இறந்துருப்பாங்க, அவங்க கூட பார்த்துக்கிட்டு இருந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இதை கேட்ட கலைவாணி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவ. அதை கேட்டு பதறி போன சித்ரா என்ன நடந்துச்சுன்னு கேட்க கலைவாணி நடந்ததெல்லாம் சொல்ல சித்ரா அவங்களும் இப்போ தலையில் அடிச்சுக்குவாங்க. அடி பாவி பட்டக்காலே படுங்கிறது இதுதானா? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதெல்லாம் மறைச்சிட்டு தான் இந்த பசங்களை சமாதானப்படுத்த வந்தியா? கடவுளே உன்னை நானும் புரிஞ்சிக்காமல் போயிட்டேன், வாடி போய் பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விரைஞ்சி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாங்க. பாட்டி இறந்து 1 வாரம் போயிடுச்சு. இந்த 1 வாரத்தில் கலைவாணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பாட்டி அடக்கம் பண்ணுவாங்க. ஆளுக்கு ஒரு வேலை இழுத்து போட்டுக்கிட்டு தான் வீட்டு சாவு மாதிரி எடுத்து பார்த்து பாட்டியை பிரமாதமாக கொண்டு சேர்த்துருவாங்க. கலைவாணிக்கு நாங்கள் இருக்கோம், நீங்கள் நிம்மதியாக போயிட்டு வாங்க பாட்டின்னு அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ணுவாங்க. பாட்டியோட அந்த இறப்புக்கு அந்த சாவுக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிற நானும் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்களுடைய படிப்பெல்லாம் முடிஞ்சு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. எல்லோரும் வெவ்வேறு கம்பெனியில் ஆளுக்கு ஒரு வேலையை தேடிட்டு வேலை செய்கிறாங்க. கலைவாணியை அப்பப்போ ஃபோனில் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க. கலைவாணிக்கு எப்போ என்ன தேவையோ ஓடி ஒவ்வொருத்தராக வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சு 7-8 வருஷம் கழித்து வடபழனி டீ கடையில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனை பார்க்க போனேன். அவன் வேறு யாரும் இல்லை, அந்த 7 நண்பர்களில் ஒருத்தன் தான். அவன் பேர் பாஸ்கர் தான். அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருந்தான். என்கிட்ட ஒரு 15,000 ரூபா பணம் கேட்டான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவனை நான் பார்க்க போயிருந்தேன். அப்போ அவனை பார்க்க போயிருந்த போது தான் அங்கே நடந்த மீதி விவரத்தை கேட்டேன். அது என்னன்னாக்கா அந்த மற்ற பசங்களாம் சேர்ந்து நீ ராமுவே கட்டிக்கின்னு எவ்வளோ வலியுறுத்தியும் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கலைவாணி திட்டவட்டமும் மறுத்துட்டாங்க. நீங்களே எனக்கு முக்கியம் தான், ராமு முக்கியம் தான், உங்களை மாதிரி ராமு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அதனால் வேற ஒரு பையனை வேணா பார்த்து கொடுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்குலாம் என் மனசில் என்ன இடமோ அதே இடம் மட்டும்தான் ராமுக்கும், அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக என் வாழ்க்கையில் இடம் கிடையாது, தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கலைவாணி சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க மூலியமாகவே ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடி பிடிச்சி அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட அப்பா அம்மா இப்படி எல்லாரும் சேர்ந்து கலைவாணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோடைய ஒவ்வொரு அப்பா அம்மாவும் ஆளுக்கு ஒரு சிறு வருஷம்னு சொல்லி ரொம்ப கிராண்டாக செலவு பண்ணி அந்த பொண்ணுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நான் பார்க்க போன அன்னைக்கு என்ன விஷயம்னாக்க இவனுங்க கல்யாணம் பண்ணி வச்ச அந்த கலைவாணிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தைக்கு அன்னைக்கு காதணி விழா. அதுக்கு தாய்மாமன் அப்படிங்கிற சீரெலாம் இவனு செய்யணும் இல்லையா? அதுக்கு பாஸ்கர் சைடில் கொஞ்சம் பணம் வந்து டைட்டாக இருந்திருக்கு. அதுக்காகத்தான் 15,000 ரூபா என்கிட்ட பாஸ்கர் பணம் கேட்க நான் 5,000 ரூபா சேர்த்தே கொடுத்தேன். இது என்னோட கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கலைவாணிக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் நானும் வரேன் அப்படின்னு சொல்ல அடுத்து 3ஆம் நாளே எனக்கு ஃபோன் வந்தது. கலைவாணி என்கிட்ட பேசிச்சு, உன் நம்பர் என்கிட்ட இல்லை, அதனால தான் தப்பாக நினச்சிக்காத, இப்போ தான் பாஸ்கர் சொன்னேன், நீனே என்னோடய ஃபங்க்ஷனுக்கு வந்துடு அப்படின்னு சொல்ல நான் அந்த பொண்ணுடைய அதாவது கலைவாணி பெற்ற அந்த பொண்ணு குழந்தையோடைய காதணி விழாவுக்கு நானும் போயிட்டு வந்தேன். அந்த ஃபங்க்ஷனையும் அந்த ஃபங்க்ஷனில் அந்த குழந்தைக்கு 7 தாய் மாமன்கள் போல நின்னதையும் அந்த 7 தாய் மாமன்களுடைய பெற்றோர்களையும் அங்கே கும்பல நின்னதையும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சியை என் வாழ்க்கையில் அன்னைக்கு தான் பார்த்தேன். காலம் எத்தனை மாறினாலும் காதலில் பிளவு வரலாம், ஆனால் ஒரு நட்பு மட்டும் உண்மையாக இருந்துட்டா அது அவங்க சாவர வரைக்கும் நிலைச்சி நிற்கும். அந்த உண்மையை அங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு மட்டும் ராமுடைய காதலை கலைவாணி ஏற்றுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரியான அற்புதமான உறவுகள் அந்த கலைவாணி கிடைச்சிருக்காது. ஒரு பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கலாம், ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாவும் இவன் எங்களுடைய பொண்ணு அப்படின்னு எடுத்து அதை பார்த்துருக்கீங்களா? அந்த காட்சி அங்கே தான் பார்த்தேன். கலைவாணியோடைய அப்பா அம்மாவை பறித்து அவங்க பாட்டியை பறித்து கடவுள் வந்து கலைவாணிக்கு ஏதோ பெருசாக துன்பம் கொடுத்துட்டு தான் அந்த கடவுள் நினைக்கலாம், ஆனால் நட்புங்கிற ஒன்று அந்த கடவுளுக்கே செக் வச்சிருச்சுங்கிறத அப்போ தான் நான் உணர்ந்தேன். கலைவாணியோட கணவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு கலைவாணி மட்டும் கிடைக்கல, இந்த உலகத்தில் உண்மையான நட்புகளை என் கண்ணால் பார்க்குறேன், அதை கலைவாணி எனக்கு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டார். ஸ்டோரி முடிஞ்சது, நட்பு வாழ்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பான வியூவர்ஸ், என்னுடைய குரல் ஒரு மாதிரியாக இருக்கலாம், நான் பேசும்போது சில வார்த்தைகள் குளறலாம். என்கிட்ட இருக்கிற குறைய பார்க்காம என்னோட ஸ்டோரியில் உள்ள ஹெல்த்தையும் வெல்த்தையும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.